மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழாவீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா. ஒன்றியம் இந்திரா நகர் கிளை சார்பாக நடைபெறும் திருமுனை பிரச்சார கூட்டத்தை இனிதே துவங்குவோம். மக்களுக்காக முழுசா உழைக்கிறதுக்காக வந்த கட்சி தளபதி. அப்படியே தளபதி அந்த மாதிரி தான் அவரோட எண்ணம் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் மீது தான், நம்ம மீது தான் அவருக்கு ஃபுல் எண்ணம் அக்கறை எல்லாமே. அவர் சினிமா வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவசரம் உழைக்கிறதுக்கு அவசரம் வந்திருக்காரு. அவருக்கு நீங்க தான் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் வாக்களிச்சு 2026 நம்ம தமிழக வெற்றிக்காக முதலமைச்சர் ஆக்கணும்னு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்பதற்காக அங்கிருந்து வந்தார். இது நல்ல தலைவருக்கானது, எங்கள் தலைவருக்கானது, எங்கள் தங்க தலைவருக்கானது. கட்சியாக இருந்தால் மறுபடியும் வரவழைத்து அங்கிருந்து கண்ணி விட்டு எடுத்து சிவாஜிக்கு நீதியாக நினைத்து அங்கிருந்து வரவழைத்து வைத்திருப்பார். எல்லாரும் உடனே தான் சினிமா ஃபீல்ட் வந்துட்டாரு. ஏன் சினிமா ஃபீல்ட்ல இவ்வளவு கோடி எப்படி வராரு? ஏன் அவர் அதே பணத்துக்கு பெறவங்க அப்படித்தானே அவர் வருவாரு. அவர் நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி என்னதான் வந்தாரு. எம்ஜிஆர் அப்படிதான் வந்தாரு. எம்ஜிஆர் வந்து என்ன சொல்றாரு? திமுக வந்தாரு, அவங்க ஊழல் செய்யறாங்க, அவங்க ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர் 1977 வெளியே வந்தாரு. அந்த கொள்ளைகள் வந்து நம்ம வேணும், நம்ம மக்களுக்கு எதுவுமே போய் சேரல, நம்ம தரமான ஆட்சியில் கொடுக்கணும், மக்களோட வாழ்வாதாரம் உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளா வந்தாரு. அதே மாதிரி தான் இவரும் இப்ப காலமா அதிமுக திமுக அப்படின்னு மாறி மாறி ஆண்டுகிட்டு நம்ம நாட்டை சுரண்டடிச்சதான் அவங்க செஞ்ச ஒரே ஒரு சாதனை. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். 2026 நீங்க எல்லாரும் மறக்காம விசில் சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல் எடுத்துக்குவோம். முதலீடு இருக்க போறேன் வெளிநாடு போய் ஒப்பந்தம் போறாங்களே, அவங்க வெளிநாட்டுல போய் எதை முதலீடு போறாங்க தெரியுமா? அவங்க குடும்பம் வாரிசுக்கு மட்டும்தான், மக்களுக்கு கிடையாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அப்படிதான். டெல்லி பயணம் பாஜக கூட அடிமையா இருக்காங்களே, அது வரைக்கும் தெரியுமா? அவங்க இருக்கிற இடம் என்ன வேலையா இருந்தோம், ஆனா அவங்க இடம் கூட இல்லதான் இருக்கு. அவங்களுக்கு எந்த மனமான நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுத்த நமது கலவர தோழர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் 2 கட்சியும் பெரிய கூட்டணி அமைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஜெயிக்க போறோம்ன்ற நினைச்சிட்டு ரொம்ப மமதையா நாம தான் ஆட்சி அமைக்க போறோம்ன்ற ஒரு தைரியத்தை இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்றே ஒரு சொல்லிடுறேன், நம்ம தளபதி இருக்கிற கூட்டணி எதுனா இவங்க தான். நம்ம அம்மாக்கள் தான், நம்ம அக்காக்கள் தான், நம்ம தங்கச்சிகள் தான். நம்ம தளபதி நெஞ்சில் குடியிருக்கோம். அனைத்து தோழர்களும் தோழிகளுக்கும் சரி, அவங்க நம்மளுடைய கூட்டணின்றத நம்ம தலைவர் ஆணித்தரமா இருப்பாரு. இது அவங்க சாதாரணமா எடுக்காதீங்க. இந்த தலைவராக ஏழை போடுறாங்க, ஆனா 1000 2000 சரி நம்ம குடிக்கிற தண்ணி கொடுத்துருக்கோம். அதை நம்ம திருச்சி பார்க்க முதல்ல நம்ம மாவட்டத்தில் நம்ம மேட்டூர் அணை நம்ம இருக்குது, ஆனா நாம இலவசமா தண்ணி குடிக்க முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு பெண்களுக்கு தெரியும். கண்டிப்பா வரி அதுங்களால இன்னொன்று சொல்லுங்க. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சாட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் கரண்ட்டுக்கு எப்படி ரீடிங் வைக்கிறாங்களோ அது மாதிரி வீட்டுக்கு ரீடிங் வச்சு நம்ம ஒவ்வொரு வீட்டு தண்ணிக்கு நம்ம அளந்து காசு கட்ட போறோம். இப்ப எலெக்ஷன் நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க, அது உடனே எலெக்ஷன் முடிஞ்சாலும் கொண்டு வர போறாங்க. அது உங்களுக்கு தெரியாது, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தலைவர் எங்க கூட வந்தா துணை முதலமைச்சர் ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம், ஜம்மு எங்க கூட கூட்டணி வாங்கன்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 50-60 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு ஊழல் பண்றீங்க. இந்த ஊழல் வரிகளை திரும்பவும் முதலமைச்சர் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கிடையாது. இப்ப தமிழ்நாடு கஞ்சா பழக்கம் போதைப்பொருள் பிரச்சனையே இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தையே கொண்டு இருக்காங்க. உண்மையாக சொல்றேன், வேறையா இருக்க தமிழக கொண்டு கண்டிப்பாக இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும். நம்ம மனைவிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, ஆனா இந்த தடவை நீங்க தப்பிக்கவே முடியாது. இப்ப சொல்ல போனா அக்கா பேசணும் நினைக்கிறாங்க, கொடுப்போம். ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் இருக்கோம். யாரும் பண்றாங்க இப்போ உங்க லோக்கல்ல வேலை இல்லை, வேலை இல்லை, கஷ்டப்பட்டு காலேஜ் ஆன்லைன் அதுவும் இல்ல லஞ்ச வாங்கி உங்களுக்கு வேலையை கொடுத்துருக்காங்க. எங்க ஊர் பொதுமக்களுக்கு இப்ப 2 வருஷமா வேலை இல்லை. அப்போ பைனாமக்களுக்கு திமுக கட்சிகளுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, மக்களுக்கு வேலை கொடுக்கலாம்ல, நீங்க பொறுப்பு வேலை யாருக்கும் கொடுங்க, மக்களுக்கு பொதுமக்களுக்கு வேலை கொடுக்கணும்ல. அது கேட்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நாங்க வந்து நீங்க எடுக்கணும். மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம தான் சிந்திக்கணும். நம்ம அவங்க வீட்டுக்காரங்க திமுக இருக்காங்கன்னா பொண்ணு வெளியே வரல, நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நான் அவங்க கட்சிக்கு அவங்க மேல வந்து தப்புன்னு சொல்லவே கிடையாது.
தான் நம்ம மக்களை எப்பயும் கையாம வச்சுட்டு இருந்தா தான் நம்ம காசு கொடுத்து ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிக்கலாம். அந்த ஒரு மனநிலையை நம்ம மாத்தணும். எப்படி கத்தாதன்னு சொல்றேன். நீ யாரோட காசு வாங்குறானோ அந்த டிவிக்கு மட்டும் ஓட்டு போடு. கண்டிப்பா இதை மட்டும் கொண்டு வரணும். 2000 4000 5000 எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு உங்க ஓட்டு போட நீங்க ஓட்டு போடுங்க. கண்டிப்பா நம்ம தலைவர் அவங்க அப்பா வீட்டு காசு கொடுங்க. நம்ம காசு நம்ம வேஸ்ட் பண்ண இந்த ஆதி கவர்மெண்ட் சீன கவர்மெண்ட் ஒரே ஒரு டிவி சார்ஜ் பண்ணி பார்க்கவே ஏற்கனவே கேட்கற டைம் எடுக்கும். இந்த விஷயம் நீ வந்து காசு இதே கையில கூட வாங்கி நினைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் டிவி வாங்க பாருங்க. கேள்வி கேட்டா பிரச்சனை வரதான் செய்யும். உங்க கண்ணு முன்னாடி நானே நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதனால சொல்றேன் பிரச்சனை வந்து தயவு செஞ்சு வாங்கி நிக்காதீங்க. இந்த ஓட்டு பண்ண யாரும் கேட்க போறதில்ல. நேச்சு வந்ததுக்கு யாரும் தெரிய போறது கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன் டிவிக்கு ஓட்டு போடுங்க. ரொம்ப நன்றி. ஒருத்தருக்கு மைக் கொடுத்ததுக்கு இந்த ஆட்டம் ஆடணும்னா என்ன மக்கள் எல்லாம் எவ்வளவு குமரா இருக்காங்க புரிஞ்சுக்கோங்க. சொல்றேன் இந்த கூட்டணி பத்தி பேசுறவங்க கூட்டணி இல்ல இது என்ன பண்ண போறாரு நம்ம கூட வந்தா இது கொடுப்போம் அது கொடுப்போம் ஆட்ட வார்த்தை கூப்பிடுறாங்க. நான் சொன்ன அந்த போதை பொருள் அதுவும் நம்ம பொண்ணு நம்ம ஊரை தேடி தான் இருக்கு. அந்த பொண்ணை கஞ்சா போதையில அந்த பொண்ணை கற்பழிச்சு கொண்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து சட்டம் போடுறான்னு சொல்லி அவரை அடிச்சு கொண்டு 2 வயசு குழந்தைங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2 வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு. அது கத்துக்கிட்டு சட்டம் போடுதுன்னு அந்த பொண்ணு அந்த குழந்தை காலை பிடிச்சி செகுத்துல அடிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த அவனுக்கு மனுஷன் சொல்றதே அவனுக்கு வெக்கக்கேடா இருக்குது. ஆனா அந்த நியூஸம் கொஞ்சம் கூட வெளியே வர பாத்துட்டாங்கப்பா. ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அரசாங்கம். நம்ம நாங்கள் யாராவது தப்பு நடந்தா அந்த வெளியே எவ்வளவு சொல்லக்கூடாது. எவன் சொன்னாலும் அவரை பிடிச்சி உள்ள போறாங்க. இப்படி நம்ம அடக்கப்படுறது ஆட்சியில் வந்துட்டு தயவு செஞ்சு சொல்ற மக்களே சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பாரு. அதுக்கு தலைவர் கேரண்டி. அதே மாதிரி நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இலவசமா கொடுக்க போறாரு. அதுக்கு நாங்க கேரண்டி. மருத்துவம் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைச்சு அதுக்கு இலவசமா தனியார் மருத்துவமனையில் என்ன ஒரு சிகிச்சை கொடுக்குறாங்களோ அதை நம்ம தலைவர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கோசம் அவருக்கு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி மின்சாரம் பாத்தீங்கன்னா தனியார் வாரியத்தை கொடுத்து நம்ம மக்களை சொல்லிட்டு இருக்காங்க. மாசத்துக்கு ஒரு கார் ரீடிங் எடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா செஞ்சாலும் 5 வருஷம் ஆகி போச்சு. அதையும் செய்யல. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை செய்யற இன்னொரு பண்றேன் அந்த பண்ணணும் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப எல்லா அரசு ஊழியர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அரசு பண்ணி உள்ள வச்சு எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. இப்ப பாருங்க அந்த நம்ம அரசு ஊழியர்கள் 34வது நாளா என்ன போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த 34 இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 1 மாசம் நீங்க போராட்டம் பண்ணதுனால 1 மாசம் சம்பளம் கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜனநாயக நாட்டுல இவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி நம்பி ஓட்டு போட்டு இங்க ஜெயிக்க வச்சு 5 வருஷமா ஏமாந்து அதை கேட்டு போராட்டம் பண்ணா அவங்க 1 மாசம் சம்பளம் இல்லை. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கறது? கேள்வி கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லை. கேள்வி கேட்க மிரட்டங்கள் வருது. மிரட்டுறாங்க. நம்ம பசங்களை போய் கேஸ் போடுறாங்க. உள்ள வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் 5 ஆளுங்க நாங்க கிடையாது. நீங்க ரத்தம் ரத்தம் நீங்க எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அதுக்கு நாங்க பட்டத்தீட்டியங்களை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சொல்றேன் எங்க மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு ஒண்ணு என்னன்னா அக்கா சொன்ன மாதிரி காசு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்காங்க. 1000 அப்பா மட்டும் காசு கிடையாது. நம்ம கிட்ட சுரண்டா காசு, நம்ம கிட்ட ஏமாற்ற காசு, நம்ம ரத்தத்தை உரிக்க காசு. அதை வாங்கிக்கிட்டு நமக்காக நம்ம மக்களுக்காக நம்ம அக்காக்காகவும் நம்ம அம்மாவுக்காகவும் சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக அரசியலுக்காக நம்ம பரவலியம் ஓட்டு போட்டு ரிசர்வ் ஓட்டு போட்டு அவரோட முதலமைச்சர் ஆக்குங்க. ஒரே ஒரு தடவை அவரோட முதலமைச்சர் ஆக்குங்க. அடுத்த 50 வருஷத்துக்கு அவரை அமைக்க முடியாது. அந்த மாதிரி ஆட்சி கொடுக்க போறாரு. நான் சொல்றது நம்ம மக்களை பற்றி இன்னும் சோத்துக்கு கையாலதான் வச்சுக்கிறாங்க. இலவசங்களுக்கு கையாலதான் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.